துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள், கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு என சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த சுக்கிர பகவான் இந்த மாத தொடக்கில் கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில தனுசுல இருந்து மீண்டும் இந்த மாத ஒரு 15ஆம் தேதிக்கு மேல மீண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திற்கு சென்று விடுவார். அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் நின்று 15ஆம் தேதிக்கு பயிற்சியாகி அவர் தனுசு ராசிக்கு வந்துருவார். அதே வீட்டில புதன் பகவானும் அவரோட இணைஞ்சு நிற்கக்கூடிய தருணம். மேற்கொண்டு உங்களுடைய 10ஆம் வீட்டில செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியும் பிளஸ் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டில நிற்கக்கூடிய அமைவு. கேது 12ஆம் வீட்டிலும், ராகு 6ஆம் வீட்டிலும், 5ஆம் வீட்டில சனி பகவான் வக்ர நிலையில இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில குரு பகவான். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு மாபெரும் ஒரு யோகத்தை அளிக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பிளஸ் சூரியன் டைரக்டா பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு. இது சிவராஜ் யோகா அமைப்புன்னு சொல்லுவோம். 180 டிகிரியில நேரடியா பாக்குறாங்க. இந்த சிவராஜ் யோகா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா புதனோட இணைஞ்ச சூரியன் ஆதித்ய யோகா அமைப்பையும் கொடுத்துருவார். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நான் என்னால என்னன்னே தெரியல, முடிக்க முடியல, அவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறேன், என்னுடைய கடன் சுமைகள் ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில ஒரு தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அமைதி இல்லாம இருக்கு, என்னன்னே தெரியும், இப்படி தீராத சில ஒரு தீர்வுகள் கிடைக்காத சில விஷயங்களுக்கு ஒரு மாற்றம், மாபெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலம் இது. இந்த அமைவு அவ்வளவு சர்வசாதாரணமா சடனா அமைஞ்சிடாது, உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. இதுல 3-6ன்றது மறைவு சம்பந்தப்பட்ட இடம். இந்த லக்னத்திற்கு, இந்த ராசிக்கு பாதகாதிபதி அவர் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் பொழுது மிகச்சிறந்த அமைப்பு உண்டாக்கிடுவார். கெட்டவன் மீண்டும் கெட்டு அவர் யோக நிலையை உருவாகும் பொழுது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடுவார். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான இடம் என்னன்னா உங்களுடைய தனஸ்தானம். தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம், குடும்ப சம்பந்தப்பட்ட இடம். இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெற்றுடும். அப்போ இந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, திருமண வாய்ப்புகள் முயற்சி எடுத்து தடப்பட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பார்த்தா அங்க திருமணம் அவங்களுக்கு ஆயிடும். இங்க வந்து பார்த்துட்டு போற மாப்பிள்ளைக்கு திருமணம் ஆயிடும், நீங்க பார்த்த பொண்ணுக்கு மணமகளுக்கு திருமணம் ஆயிடும். ஆனா உங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான சில மன அழுத்தங்கள் அடைஞ்ச உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். குடும்பஸ்தானம் பலம் பெறும், குடும்ப விருத்தி ஆகும். குடும்ப விருத்தின்றது என்ன? திருமணம் மட்டும் இல்லாம திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும். அந்த புத்திர பாகியம் ஒரு நல்ல மேன்மை, நிம்மதி, சந்தோஷங்களை அளிச்சிடும். 2வது குடும்பம் மட்டுமல்ல அந்த இடம், அது தனம், செல்வம், செல்வாக்குரிய இடம். அப்போ உங்களுடைய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர நிலையினாலையும் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய சூழல், ஏன்னா அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம் நடந்தது, இப்படி வரிசையா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த 4-5 வருஷத்துல நிறைய கடன் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அந்த சுமைகளால இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அப்போ அதற்கு ஒரு தீர்வுகள், இந்த தனஸ்தானம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு 100% உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரப்போகுது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு தொழில் ரீதியில ஒரு வறட்சியோ, திடீர் அதிர்ஷ்டமோ, திடீர் மேன்மைகளோ உண்டாகி உங்க வாழ்க்கையில மாபெரும் ஒரு சுழற்சி இந்த இடத்துல உருவாக போகுது. இதுல அந்த 2ஆம் பாவம்ன்றது வாக்கு சம்பந்தப்பட்ட இடம். உங்களுடைய பேச்சால எந்த காரியத்தையும் முடிச்சு காட்டுவீங்க. உங்க பேச்சு திறமையால எதையும் சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்கிடுவீங்க. அது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட இடமா தான். முற்கல்வி, இந்த 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வியில டல்லா இருந்தாங்கன்னா அந்த கல்வி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில மேன்மையில் கிடைச்சிடும். சில பிள்ளைகள் நல்லா பேச மாட்டேன்றாங்க, திக்கி திக்கி பேசுறாங்க, பேச்சு வரல, பேசும்போது அவங்களுக்கு நாக்கு நல்லா சுழல் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த தருணங்களில் இந்த சிவராஜ் யோகா அமைப்பால சடனா ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் டக்கு நமக்கு அமையும், அது நமக்கு சடனா சக்சஸ்ஃபுல் கொடுத்துரும். இந்த மாதிரியான சில சூழல்களை உண்டாக்கிடும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த 2ஆம் பாவம்
ஒருத்தருடைய வலது கண், சிலருக்கு வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். மேற்கொண்டு உங்களுடைய 2ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையான மேன்மைகளை அளிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம், குடும்ப சுமைகள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப நாள் ஒரு அமைதி இல்லாம இருக்கு எங்க குடும்பத்துல, ஒரு கிளாரிட்டி நாங்களும் இப்படி இருந்ததே இல்லை, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காரக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு, வரவு செலவு விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு, நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும், ஒரு தீர்வுக்கு வந்துடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், இந்த குடும்பத்திற்குரிய வீடு மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது. அதுலயும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த 2ஆம் பாவம் மட்டும் பலம் பெறல, 8ஆம் பாவம் பலம் பெறுது. 8ஆம் பாவம் ஒருத்தருடைய வீண் பழிகளும் கஷ்டங்களும் தண்டனைகளும் வறுமைகளையும், அது மட்டும் இல்லாம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இடம். இந்த இடம் கடந்த காலகட்டங்களில் சில வீண் பங்கங்கள் பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிடும். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா அந்த இடம் அதிர்ஷ்டமா, அது வந்து யோகமா மாறும் பொழுது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் சடனா எப்படி வேணாலும் உங்களுக்கு உருவாகும். அப்போ 8ஆம் வீடும் பலம் பெறுது, 2ஆம் வீடும் பலம் பெறுது. இது மிகச்சிறந்த யோகம். இதுல உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் வந்து லாபஸ்தானாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறாரு, அப்புறம் பாக்யாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறார். அப்போ அந்த 2 பாவமும் பலம் பெறுது. அப்ப அந்த இடத்துக்கு அதிபதி, அந்த சூரியனுடைய சம்பந்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிலருக்கு வந்து திருமணமாகி 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி எடுக்கிறவங்க, முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நினைத்திரியல, எல்லாமே மிஸ் ஆகுது, எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இப்போ சக்சஸ் ஆகும். அடுத்தது உங்களுடைய முன் சகோதரன், உங்களுடைய முன் சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம், குறிப்பா அவங்களுடைய திருமண தடைகள் நீங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அப்போ இந்த இடம் பலம் பெறும். அது லாப சம்பந்தப்பட்ட இடம். அப்போ திடீர் லாபம் இருக்கு, திடீர் வளர்ச்சி இருக்கு. அப்போ தொழில் சார்ந்தப்பட்ட கஷ்டங்களில் இருந்து லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும். அதே நேரத்துல வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம், இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கி ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க, இல்ல நான் ஒரு வேலையில இருக்கிறேன், ஒரு டிரைவராகவோ இல்ல ஒரு துணி கடையில ஒரு வியாபாரியாகவோ இந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்கிறேன், ஆனா என்னுடைய சம்பளமும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதுக்குமே பத்தல, நாளுக்கு நாள் கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கின்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையிலிருந்து இன்னும் அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு திடீர் தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சைட் பிசினஸ், எதையாவது ஒன்று சின்னதா, ஒரு சின்ன டிபன் கடை வைக்கலாம், ஒரு சின்ன துணி கடை, ஒரு தள்ளுவண்டியில் வைக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு ஐடியா உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும். அப்ப இந்த அமைப்பு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் இல்லாம 10ஆம் பாவாதிபதி புதனும் உங்களுக்கு, பாக்யாதிபதி புதனும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துல குரு பார்வையில சூரியனோட இணைஞ்சு நிக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணமா இது இருக்கும். பாக்கியங்கள்ன்றது என்னன்னா, உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் எதிரில் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்க வாழக்கூடிய ஒரு அமைவுகள் உருவாகக்கூடிய காலமா இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய ஒரு இலக்கம் நோக்கி பயணம் பண்ண முதற்படியா இது இருக்கும். ஏன் இது சொல்றேன்னா, 2025 நிறைய கிரக மாற்றங்கள் வருது. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய தருணமா அந்த இடத்துல இருக்கு. அதை பத்தி அடுத்த காணொலிகள் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான தருணத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு முதல் படி வெற்றிப்படியா இருக்கும். அதனால மூவ் பண்ணுங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் உரிய ஒரு நல்ல ஒரு கால அமைப்புகளா இது இருக்கும். உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். குறிப்பா உங்களுடைய 12ஆம் வீடு புதனும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள், இவ்வளவு முயற்சி எடுத்து பணம் கட்டி கூட பணம் போயிடுச்சு, ஆனா என்னால வந்து வெளிநாடு போக முடியலையே
அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும். கண்டிப்பா இந்த முறை நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குரிய சக்சஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு துணை தூரத்தில் இருந்து வாழ்வாதாரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் பிறக்க போகுது. அப்போ 100% இது உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும். முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க.